ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காணிக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுக்கணும். பூண்டு, ஜீரகம், கொஞ்சம் பருப்பு, குருமிளகு, வரமிளகு எல்லாம் போட்டு நல்லா வறுங்க. சின்ன தீயில் வச்சு வறுக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் கீரை வச்சுருக்கிறேன், ஒரு கைப்பிடி கீரை. அது நல்லா அதை கழுவி கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதிலேயே வதக்குங்க. கீரை நல்லா பச்சை மணமெல்லாம் போகிற மட்டும் நல்லா வதக்கிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து ஆறின பிறகு இது பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். தண்ணி ஒன்றும் ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி, அது கூட தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி நல்லா அது கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா மசியணும். அது வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற அந்த பொடியை, ரசப்பொடியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கட்டியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுக்கிற பருப்பு, அதாவது ஒரு கா கப்பு பருப்பு வேக வச்சுக்கிற துவரம் பருப்பு, அது கூட இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்ல, உடம்புக்கும் நல்லது. வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் காயப்பொடியும் கொஞ்சம் கொதி வரும்போது காயப்பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலையும் தூவிக்குங்க. மூடி வச்சு ஊறிங்க. நல்லா அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன ஒரு பாத்திரத்தை எடுத்து நெய் ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டு அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கை லீவ்ஸு ரசம். ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.